வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்த போதும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. சர்வதேச நெருக்கடிகள் குழு தெரிவிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமால் லாங்சாவை பிணையில் விடுதலை செய்யப்பட்ட அதே நேரம் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தொடர்ந்தும் விளக்கமறியலில். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக நிலவி வந்த நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்க்க ஐக்கிய நாடுகள் சபை புதிய திட்டம். அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் நாமல் ராஜபக்ச தீவிர கவனம். தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் விருப்பத்துடன் வாக்களித்த போதும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று சர்வதேச நெருக்கடிகள் குழு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான சர்வதேச நெருக்கடிகள் சபையின் ஆலோசகர் எலன் கீனன் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்ட போது பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. இதன் மூலம் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உருவானது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வருடம் கடந்த நிலையில் மக்களிடையே ஏமாற்றம் அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் மனித புதுக்குழுக்கள் கண்டறியப்பட்டாலும் வடக்கு மற்றும் கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி இதுவரை நிலைநாட்டப்படவில்லை. அதேபோல் போரின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கும் நீதிகள் வழங்கப்படவில்லை. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் பொதுமக்களின் காணிகள் இனமும் விடுவிக்கப்படாததோடு சில இடங்களில் சிங்களவர்கள் காணிகளை ஆக்கிரமித்திருப்பதும் பிரச்சனையாக தொடர்கின்றது. இதனால் வடக்கு கிழக்கில் வாழும் மக்களின் பிரச்சனைகள் இனமும் தீர்க்கப்படாமலே உள்ளது என்று எலன்ஹீனன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமால் லாங்சாவை பிணையில் விடுதலை செய்யுமாறு நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவு பிறப்பித்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிமால் லாங்சா இன்று நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லிமாங் லாங்சாவை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யுமாறு நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தாக்குதல்கள் நடத்துதல் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நிமால் லாங்சா நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சரணடைந்ததை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையிலேயே தற்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை செப்டம்பர் 22ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிரசன்ன ரணவீர மகர நீதிவான் ஜனிதா பரேரா முன்னிலையில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டில் போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத்குட பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாகவே பிரசன்ன ரணவீர கைது செய்யுமாறு நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர நீதிமன்றத்தில் சரணடையாமல் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்திருந்தார். பின்னர் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர கடந்த மே மாதம் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக நிலவி வந்த நிலப்பிரச்சனைகளை தீர்க்க ஐக்கிய நாடுகள் சபை புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளது. இந்த விடயம் குறித்து ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரான்ச் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அரசு நிறுவனங்களோடு நாங்கள் பயனுள்ள கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம். அவற்றை இறுதி செய்து வருகின்றோம். அடுத்த சில மாதங்களில் இந்த திட்டத்தை தொடங்குவோம் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். போரின் போதும் அதற்கு பின்னரும் ஐநா பல மீள்குடியேற்ற மற்றும் வாழ்வாதார திட்டங்களில் ஈடுபட்டிருந்ததை நினைவூட்டிய அவர் சேதமடைந்த நில ஆவணங்களின் இடப்பெயர்வு, உரிமையாளர்களின் மரணம், அகதிகள் திரும்புதல் போன்ற சிக்கல்களால் உருவான நில பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசாங்கத்திற்கு உதவ முன்வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கத்துடன் நடந்த கலந்துரையாடல்களின் அடிப்படையில் பாரம்பரிய நில உறுதிகளை விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் ஹிமிஹாமா என்ற பெயரில் கடுமையான நிபந்தனைகளோடு முன்னெடுத்து வருவதாகவும் விளக்கியுள்ளார். இந்த 2 மாகாணங்களின் நில சீர்திருத்த நடவடிக்கையில் நில உரிமை சான்றிதழ்களை வழங்குவதிலும் தனியார் நிலங்களை வர்த்தமானியில் இருந்து நீக்குவதிலும் ஐநா அரசாங்கத்திற்கு உதவ செய்யும் என்றும் பிரெஞ்சு கூறியுள்ளார். 3 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த முயற்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் 2 ஆண்டுகள் காலப்பகுதியில் செயல்படுத்தப்படும். அதேபோல் 4% நிலங்களை வர்த்தமானியிலிருந்து நீக்க அரசாங்கம் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வனவளங்குத்துறை மற்றும் வன பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள நிலங்களை வர்த்தமானியிலிருந்து நீக்குவதற்கும் ஐநா உதவி வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அரசாங்கத்தின் அவதூறு பிரச்சாரங்களை இதுவரையில் பொறுத்துக் கொண்டதாகவும் ஆனால் இனி அந்த நிலைமையை சகிக்க முடியாது என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார்.
முன்பே பல்வேறு கதைகளின் மூலம் அவதூறு செய்யப்பட்டது. தற்போது கொள்கலன்களின் விவகாரத்தை முன்னிறுத்தி புதிய அவதூறு முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் இத்தகைய பிரச்சாரங்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக நாமல் ராஜபக்ச எச்சரித்துள்ளார். மேலும் ஜனவரியில் துறைமுகத்திலிருந்து சோதனையின்றி வெளியேற்றப்பட்ட 323 கொள்கலன்கள் எங்கு உள்ளன, அவற்றின் உள்ளடக்கங்கள் என்ன என்பது குறித்து அரசாங்கம் வெளிப்படையாக விளக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கொள்கலன் விவகாரம் தொடர்பாக சரியான விசாரணை ஒன்றையும் நடத்தாமல் எதிர்க்கட்சியினரை குற்றம் சாட்டுகளுக்கு விடையளிக்காமல் ராஜபக்ச குடும்பத்தை அவரோது செய்வதில் அரசாங்கம் தீவிரமாக இருப்பது வருந்தத்தக்கது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். நாட்டில் மீண்டும் பாதாள உலகம் உருவாகும் வாய்ப்பு இல்லை என்றும், ஏனெனில் அந்த ஊழல் அரசியல் காலம் முடிந்துவிட்டது என்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்தார். ஹட்டனில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், பாதாள உலகம் அரசியலால் வளர்க்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது அதனை ஒழிக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இப்போது பாதாள உலகத்திற்கு மன்னிப்பு இல்லை, ஒன்றன் பின் ஒன்றாக அதை சுத்தம் செய்கின்றோம். எதிர்காலத்தில் மக்கள் இதை தெளிவாக காண்பார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், பொது போக்குவரத்துக்கான நிலையான பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 76 ஆண்டுகளான தவறான பாதையில் சென்ற நாட்டை 2 நாட்களில் சரி செய்ய முடியாது, ஆனால் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்குவோம் என்றும் அவர் கூறினார். கடந்த ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு 680.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன்படி 2025 ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையில் மொத்த 5116 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த 428 பில்லியன் டாலரை விட 19.3% அதிகமாகும். இதேபோல் இலங்கை மத்திய வங்கியின் 2025 ஆண்டுக்கான பணம் அனுப்புதல் மற்றும் தொழிலாளர் இடப்பெயர்வு குறித்த முதல் காலாண்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 2025 ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட மொத்த பணத்தின் மதிப்பு 3102.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். ஜனவரி மே வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைக்கு சென்று மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் 1,10,22 ஆக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் பெறப்பட்ட மொத்த பண அனுப்பீடுகளின் மதிப்பு 1.8144 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். 2025 ஆண்டில் காலாண்டில் பெறப்பட்ட அதிகபட்ச பண இழப்பீடுகள் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவிலிருந்தும் பணம் அனுப்பீடுகள் பதிவாகியுள்ளது. 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கை 69,682 என்பதோடு மாத சராசரி 23,227 ஆகும்.